வணக்கம் நண்பர்களே. இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது ராவண காவியம். 20ஆம் நூற்றாண்டில் தோன்றிய தனித்தமிழ் பெருங்காப்பியம் ராவண காவியம். இராமாயணத்தில் எதிர்நிலை மாந்தராக படைக்கப்பட்ட ராவணனை முதன்மை நாயகனாக கொண்டு இயற்றப்பட்டது ராவண காவியம். ராவண காவியத்தில் ராவணனையும் அவனை சார்ந்தவர்களையும் போற்றும்படியாக புலவர் குழந்தையவர்கள் இந்நூலை படைத்துள்ளார். இந்நூல் தமிழக காண்டம், இலங்கை காண்டம், விந்தக் காண்டம், பலிபுரி காண்டம், போர்க்காண்டம் என 5 காண்டங்களையும் 3100 பாடல்களையும் கொண்டது. இந்நூலின் ஆசிரியரான புலவர் குழந்தை ஈரோட்டுக்கு அருகிலுள்ள ஓலவலசு என்னும் சிற்றூரில் 1906ஆம் ஆண்டு ஜூலை 1ஆம் நாள் பிறந்தார். தந்தை பெரியாரின் வேண்டுகோளுக்கிணங்க 25 நாட்களில் இவர் திருக்குறளுக்கு உரை எழுதியுள்ளார். யாப்பதிகாரம், தொடையதிகாரம் உள்ளிட்ட 30க்கும் மேற்பட்ட இலக்கண இலக்கிய நூல்களை படைத்துள்ளார். 1946ஆம் ஆண்டு வெளிவந்த ராவண காவியம் 1948இல் காங்கிரஸ் கட்சியால் தடை செய்யப்பட்டது. மீண்டும் 1971ஆம் ஆண்டு திராவிட கழகத்தால் அத்தடை நீக்கப்பட்டது. ராவண காவியம் காலத்தின் விளைவு, ஆராய்ச்சியின் அறிகுறி, புரட்சி பொறி, உண்மையை உணர வைக்கும் உன்னத நூல் என்பது பேரறிஞர் அண்ணா அவர்களின் கருத்து. நண்பர்களே, வீடியோ பிடிச்சவங்க வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.